வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. 1 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் துருவின தேங்காய், 6 பல் பூண்டு, 6 நம்பர் வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையில், ஒரு சின்ன துண்டு புளி, உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 2 நம்பர் வரமிளகா அதையும் சேர்த்து வறுத்துருவோம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ சட்னிக்கு தாளிச்சு ஊற்றுறதுக்கு எண்ணெய் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இந்த தாளிச்சதை ஊற்றிடுவோம். அவ்வளோதான். தாளிச்சதை ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.